ஏப்ரல் 14 தமிழ் வருடப்பிறப்பு அன்று குளிக்கும் நீரில் இந்த 5 பொருட்களை சேர்த்து குளிச்சு பாருங்க. வருடம் முழுவதும் பணம் வரும். கடன் அப்படிங்கிற பேச்சே இல்லாமல் போகும். நடக்காத காரியங்களும் நடக்கும். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நாம் எப்போவுமே நம்ம குளிக்கக்கூடிய நீரில் சில பொருட்களை சேர்த்து குளித்தோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தி விலகி நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் நேர்மறை சக்தியும் நமக்கு கிடைக்கும். நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லோருக்குமே கிடைக்கும். அதனால் சில பொருட்களை நம்ம தண்ணீரில் சேர்த்து குளிக்கணும். அதுவும் பெண்கள் குறிப்பாக சேர்த்து குளிக்கணும் அப்படின்னு ஆன்மீக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பெண்கள் தான் குளிக்கணும், ஆண்கள் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. எல்லாருமே குளிக்கணும். முதல்ல பெண்கள் கட்டாயம் இந்த பொருட்களெல்லாம் சேர்த்து குளிக்கணும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த பொருட்களெல்லாம் சாதாரண நாட்கள்லையே சேர்த்து குளிக்கணும் அப்படின்னா தமிழ் வருடப்பிறப்பு ஒரு வருடத்தின் முதல் நாள் அந்த மாதிரி ஒரு விசேஷ நாட்களில், விரத நாட்களில் இது மாதிரி பொருட்களை நம்ம சேர்த்து குளிக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியானது நம்ம வீட்டில் கிடைக்கும். தண்ணீருக்கு நம்ம ஆன்மீகத்தில் மிக முக்கிய பங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால தான் சொல்லுவாங்க பாருங்கள், 2 டம்ளரில் தண்ணியை வச்சுக்கிட்டு ஒரு டம்ளரில் நெகட்டிவ் வேர்டையும் ஒரு டம்ளரில் பாசிட்டிவ் வேர்டையும் சொல்லி பாருங்களேன். அந்த நெகட்டிவ் வேர்டு சொன்ன டம்ளரில் இருக்கிற தண்ணீர் அப்படியே பாசாம் பிடிச்சி போய் அது ஒரு ஸ்மெல் வர்ற மாதிரி கொஞ்சம் நாட்கள் அப்படியே இருந்ததுன்னா ஆயிடுமா. அந்த இன்னொரு பாசிட்டிவ் வேர்டு சொன்ன டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படியே தெளிவாக அப்படியே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சயின்ஸ் படியே நிரூபித்த உண்மை. அதனால் தண்ணீருக்கு ஒரு அபரிமிதமான சக்தி இருக்குது. அதனால் தொடர்ந்து தண்ணீரில் சில பொருட்களை நம்ம போட்டு குளிக்கிறப்ப நமக்கு தீராத கஷ்டம் இருந்ததுன்னா கூட விலகும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. சரி, இதில் ஒரு 10 பொருட்கள் சொல்கிறேன். அதில் உங்களால் முடிஞ்ச பொருட்கள் அதை போட்டு நீங்கள் குளிங்க. கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு செல்வ வளத்தோட ஆரோக்கியத்தோட நீங்கள் நல்லா இருக்க முடியும். முதல்ல நம்ம குளிக்கிற நேரம் இந்த நாளில் எப்போ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். வருடப்பிறப்பு அப்படின்னாவே எல்லோருமே காலையிலேயே அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுருவோம். ஆனால் சிலர் மெதுவாக குளிச்சிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. இன்றைய தினம் குளிக்கிற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் குளிக்கிற பொருட்களை சேர்க்குற மாதிரி குளிக்கிற நேரம் முக்கியம். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சிடணும். பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே குளிக்க முடியலங்க, எனக்கு வயசாயிடுச்சு, உடம்பு சரியில்லை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ராவு காலம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 3 to 4 தான் வருது. அதனால் அது நமக்கு கணக்கு இல்லை, அதுக்குள்ளே குளிச்சுருவோம். ஆனால் காலையில் யமகண்டம் பார்த்திங்கன்னா 9 to 10:30. அதனால் 9 மணிக்கு முன்னதாக நீங்கள் குளிச்சிருக்கணும். அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கு மேலே நீங்கள் குளிக்கலாம். இதில் நான் சொல்லப்பட்டுள்ள பொருட்கள் எல்லாம் கிடச்சது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பித்தளை செம்பில் அதை போட்டு அதை வச்சிருங்க. அதற்கு பிறகு இன்றைய தினம் தமிழ் வருட பிறப்பு செவ்வாய்க்கிழமையில் வருது. அதனால் முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை 6 முறை சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தர் குளிக்கக்கூடிய தண்ணீர்லையும் சிறிது சேர்த்திங்க அப்படின்னா போதும். இல்லை எனக்கு எல்லா பொருளெல்லாம் கிடைக்கல, 1-2 பொருட்கள் இருக்குது, அதை வச்சு குளிக்கலாமான்னா தாராளமாக குளிக்கலாம். முதல்ல கல்லுப்பு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நாம் குளிக்கக்கூடிய நீரில் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பு, நீங்கள் வீட்டில் இந்த சால்ட், அதாவது நம்ம நிறைய பேர் இந்துப்பு பயன்படுத்துவோம்ல, அதில் இருக்கக்கூடிய கல்லுப்பெல்லாம் நம்ம இங்கே போடக்கூடாது. வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பை போட்டு குளிச்சிங்க அப்படின்னா அது நம்மளுடைய ஆறாவை சுத்தப்படுத்தும். சால்ட் தெரப்பினே சொல்லுவாங்க. நம்ம தண்ணீரில் கல்லுப்பை போட்டு குளிக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் முற்றிலும் நீங்கும். கல்லுப்புங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் இல்லையா? மகாலட்சுமியோட அருளும் ஆசியும் கிடச்சி இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பணம் சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இது மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் ஆஸ்துமா, மூக்கடப்பு, ஜலதோஷம் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீக்கும். அதனால் கல்லுப்பு எப்போவுமே நீங்கள் டெய்லியுமே போட்டு குளிக்கலாம். டெய்லி போட்டு குளித்தா பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2-3 நாளாவது இந்த கல்லுப்பை போட்டு குளிக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள். நம்ம வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையிறது அப்படின்னா திருமணம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த திருமணம் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கும், திருமண தடை இருக்கும். அவங்கெல்லாம் வியாழக்கிழமை அன்னைக்கு தண்ணீரில் மஞ்சத்தூளை போட்டு குளித்தா திருமண தடை நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சளும் மகாலட்சுமிக்கு உரிய பொருள். இந்த மஞ்சளில் ஆன்டிபயோட்டிக் இருக்குது. அதனால் இது மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் ஆரோக்கியத்தை தரும். திருமண தடை இருக்கிறவங்க தான் இந்த மஞ்சத்தூளை போட்டு குளிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது மாதிரி விசேஷ நாட்களில் துளி மஞ்சத்தூளை நம்ம தண்ணீரில் கலந்து அதை குளிக்கிறதன் மூலம் நல்ல ஒரு நேர்மறை சக்தி
சக்தி நமக்கு கிடைக்கும். அடுத்தது பால். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டத்தோடையே ஸ்ட்ரெஸ்ஸோடையே இருப்பாங்க. அவங்க பாலை வந்து 1 லிட்டர் பால் ஊற்றணும், 1/2 லிட்டர் பால் ஊற்றணும்னு இல்லை, 1 ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா போதும். அதை குளிக்கிற நீரில் கலந்து குளிக்கிறதுனால அவங்களோட உடலும் மனதும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். மனசில் ஒரு நிம்மதியும் அமைதியும் நிலவும். அடுத்தது படிகாரம். நான் ஏற்கனவே படிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கேன். படிகார கல் வந்து வீட்டில் எப்போவுமே வாங்கி ஒன்று வச்சுருங்க. அந்த படிகாரம் வந்து நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நீக்கும். இந்த படிகார கல்லை வந்து நீங்கள் குளிக்கிற நீரில் போட்டு 1/2 hour அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கல்லை எடுத்து வச்சுட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தி, மற்றவர்களால் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி, பொறாமை, இதனால் ஏற்படக்கூடிய எதிர்மறை சக்தி அனைத்தையுமே வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த படிகார கல்லுக்கு இருக்குது. அதனால் இந்த நாளில் மறக்காமல் இதை நீங்கள் வந்து குளிக்கிற நீரில் சேர்த்துக்குங்க. அடுத்தது வேப்பலை. வேப்பலை வந்து அம்மனுக்கு மிக உகந்தது. வருடப்பிறப்பு அன்று இந்த வேப்பிலையை கொஞ்சோண்டு, ரொம்ப கூட வேணாம், 4 இலை 4 இலை உங்கள் குளிக்கக்கூடிய நீரில் போட்டு குளிச்சிங்க அப்படின்னா சரும பிரச்சனைகளை தீர்க்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை நீக்கும். பராசக்தியோட மறு உருவமே வேப்பிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அம்மனுக்கு உகந்த இந்த வேப்பிலையும் நம்ம அதில் போடுறோம். இந்த வேப்பிலை அம்மை கண்டவர்களை சுற்றி வேப்பிலையை வந்து கொத்தா போட்டு வைப்பாங்க. அது கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் போடுவாங்க. நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் தலவிருட்சமாக இருக்கும். யாருக்காவது வீட்டில் அம்மன் நோய் வந்துட்டாவே வாசலில் வந்து வேப்பிலையை சொருகி வைப்பாங்க. இப்படி வேம்பு அப்படிங்கிறது அம்மன் கோவில்கள் அனைத்திலையும் நிச்சயம் இருக்கும். அடுத்தது எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறு சும்மா கொஞ்சோண்டு, அதுவும் பால் மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் விட்டு அதையும் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண் திருஷ்டியால் ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். நிறைய மருத்துவ குணங்களும் அதில் இருக்குது. அடுத்தது நாம் குளிக்கக்கூடிய நீரில் சந்தனமோ சந்தன எண்ணெயோ சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏதாவது தடை இருந்தது அப்படின்னா அந்த தடைகள் அனைத்தும் விலகும். கடன் பிரச்சனை தீரும், வருமானம் பெருகும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை உடையது. இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணீரில் குளிக்கக்கூடிய நீரில் போட்டு குளித்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை ஈர்த்து பண வரவை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது வெட்டிவேர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பண வசியத்துக்காகவும் தாந்திரீக பொருளாகவும் பயன்படக்கூடியது இந்த வெட்டிவேர். நிறைய மருத்துவ குணங்கள் உடையது. வெட்டிவேரை எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா அபிஷேக நீரில் போட்டு வச்சு அந்த நீரை தான் சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அபிஷேக நீரால் வந்து வெட்டிவேரை போடும்போது அதனுடைய சக்தி அதிகமாகும், அந்த உரு ஏற்றுற மாதிரி. அதனால் நம்மளும் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள், பித்ரு சாபம், பித்ரு கடன் இதெல்லாம் விலகணும் அப்படின்னா இந்த வெட்டிவேரை வந்து பயன்படுத்துவோம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.